ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனுடைய தேர்டு வீடியோ பார்க்க போகிறோம். தேர்டு கிளாஸ். இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். ஆக்சுவலாக இதை நம்ம பர்சன்டேஜ்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ்லேயே பார்த்துருப்போம். இருந்தாலும் அதை ஒரு ரீவிசிட் பண்ணி அதில் என்னென்னலாம் நம்ம சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் இஸ் 3:8. அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 115. இதில் லார்ஜர் நம்பர் என்னன்னு கேட்குறான். இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணுன்னா, இந்த ரெண்டு நம்பர் என்னது, 3x இன்னொன்று 8x. இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னவா, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 115. டிஃப்ரென்ஸுங்கும் போது என்ன வரும், இந்த 8x முன்னாடி வரும், 3x பின்னாடி வரும். ஏன்னா டிஃப்ரென்ஸ்னாலே நம்ம பெருசை வச்சு தான் சின்னதை மைனஸ் பண்ணுவோம். இதைத்தான் கமல்ஹாசன் பாட்டில் சொல்லியிருப்பார். 8ல் 5 கழியும் எண்ணில் 5ல் 8 கழியாது அப்படிங்கிறத பற்றி கமல்ஹாசன் வந்து பாடியிருப்பார். சரி, ஓகே. இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 115. அப்போ எனக்கு இதையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 115 கிடைக்குமா. அப்போ 8லேருந்து 3 போனால் எவ்வளோ, 5x. அப்போ 5x 115. இது ஒரு டைமு, இது வந்து 23 டைமு. அப்போ x is equal to 23. எனக்கு அவன் என்ன கேட்குறான், த லார்ஜர் நம்பர் கேட்குறான். நான் ஏன் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது கீழே 4 ஆப்ஷன் கொண்டு வர்றது இல்லைன்னா, உங்களுக்கு நீங்கள் சம்மு வந்து நீங்கள் டெஸ்ட்டு போடும்போது ஆப்ஷனோட போட்டுக்கோங்க. மற்றபடி கான்செப்ட் புரியறதுக்கு முன்னாடி கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இல்லாமல் பார்த்து தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏபிசியில் 23 கொண்டு போய் போட்டிருப்பீங்க. ஆனால் 23 போட்டு நான் அவங்கள பழக்கலை. ஏன்னா அவன் லார்ஜர் நம்பர் கேட்குறான். ஸோ கொஷின் வந்து முழுசாக புரிஞ்சுக்கணும். லார்ஜர் நம்பர் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு அந்த கொஷினோட அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரே புரிய வரும். த லார்ஜர் நம்பர்னால் என்னது, இந்த 8x தான் லார்ஜர் நம்பர். அப்போ 8 × 23 தான் நம்ம இந்த கேள்விக்கான ஆன்சர். 24 அடுத்து 16 184 தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் போகிறோம். த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 10:7. அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 105. எனக்கு அவன் என்ன கேட்குறான், த சம் ஆஃப் தி நம்பர்ஸ் கேட்குறான். ஸோ ரெண்டு நம்பர்ஸ் என்னது, 10x 7x. இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன, 10x - 7x = 105. அப்போ 3x is equal to 105. அப்போ இது ஒரு டைமு, இது 35 டைமு. x is equal to 35. எனக்கு அவன் என்ன கேட்குறான், த சம் ஆஃப் நம்பர்ஸ் கேட்குறான். அப்போ 10xையும் 7xையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 10x 7x ப்ளஸ் பண்ணால் நமக்கு 17xன்னு வரும். ஸோ நமக்கு ஒரு எக்ஸோட வேல்யூ 35னா, ஒரு எக்ஸோட வேல்யூ 35னா நமக்கு 17x சேர்த்துனா நமக்கு 595ன்னு வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின். The sum of two numbers is 40 and the difference is 4. Find the numbers. அதாவது என்னன்னா, x plus y is equal to 40, x minus y is equal to 4. இதை அடித்து விட்டால் நமக்கு 2x வரும். இங்கிட்ட வந்து 44 வரும். x is equal to 22. x plus y is equal to 40ல் xோட வேல்யூ 22வாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ 18. ஸோ அப்போ அதை ஃபைண்ட் தி நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா 22, 18. இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஏன்னா அவன் ரேஷியோ கேட்கல, நம்பர்ஸ் கேட்டிருக்கான். 3 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:2:5. அதனுடைய சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வந்து அதனுடைய ஸ்கொயர்ஸை வந்து சம் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1822. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், 3x 2x 5x. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸை மட்டும் போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்போது 3 × 3 2 × 3 5 × 3 தானே வரும். அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 3க்கு ஒரு 9 வருமா, இந்த 3க்கு ஒரு 9 வருமா, இந்த 3க்கு ஒரு 9 வருமா. அப்போ நம்ம தனித்தனியாக தான் எக்ஸை போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 3 3 சார் 9x ஸ்கொயரு, 9x ஸ்கொயரு, அதை ப்ளஸ் பண்ணி 4x ஸ்கொயரு ப்ளஸ் 25x ஸ்கொயரு, இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1862 வரும். இந்த 9 4 13, 13 5 18. அப்போ 18 20 38x ஸ்கொயரு ஈக்குவல் டு 1862. ஸோ இது வந்து ஒரு டைமு 9 டைமு, இது வந்து 9 டைமு, அடுத்து இது வந்து 3 டைம் 1 டைமு. 19 வந்து எத்தனையா கிளாஸ், 19 வந்து எத்தனை டைம் வரும்னா 49 டைம் வருமா. 19 × 49 எவ்வளோ, 9 9 சார் 81, 8 1 9 சார் 9 17, 9 18 36, 3 1 4 சார் 4 7, 1 6 6 12 13, 1 8 9 931. ஒரு டைமு 49 டைமு.
நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49னா எக்ஸோட வேல்யூ என்ன 7. ஆனால் இதோட நிப்பாட்டிடக்கூடாது, கொஸ்டினை முழுசாக பார்க்கணும். வாட் ஆர் த 3 நம்பர்ஸ்? அப்போ 3 × 7 எவ்வளோ? 3 × 7 21. அப்போ 2 × 7 14. 5 × 7 35. அப்போ 21, 14, 35 தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஸோ 4th கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து 5th கொஸ்டின் போகிறோம். ஆஃப் த 3 நம்பர்ஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இஸ் 8:9. That of second and third is 3:4. If the product of first and third number is 2400, then the second number என்னன்னு கேட்டிருக்கான். நல்லா பாருங்களேன், என்னன்னா ABC, அதாவது ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பரு, பிங்கிறது செகண்ட் நம்பரு, சிங்கிறது தேர்டு நம்பராக இருக்கும் பட்சத்தில் எனக்கு அவன் ஃபஸ்ட்டு செகண்டுக்கான ரேஷியோ வந்து 8, 9ன்னு கொடுத்துட்டான். செகண்டு தேர்டுக்கான ரேஷியோ வந்து 3, 4ன்னு கொடுத்துட்டான். அப்போ எனக்கு ஏபிசிக்கு ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஒன்று கண்டுபிடிக்கணும். இங்கே 3 வரும், இங்கே 9 வரும். ஸோ 8, 3 24, 9, 3 வந்து 27, 9, 4 வந்து 36. இப்படின்னு நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோ கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இதை ஏதாவது குறைக்க முடியுதான்னு பார்க்கலாமா? இதை ஏதாவது குறைக்க முடியுதான்னு பார்க்கும்போது இதை நம்ம 3 டேபிள் அடிக்கலாம். ஸோ இது 8 டைமு, இது 9 டைமு, இது 12 டைமு, 8, 9, 12 நமக்கு கிடைக்கும் இந்த ரேஷியோவில். இது கிடைச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட் நம்பரையும் தேர்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2400 கிடைக்குதுங்கிறான். ஃபஸ்ட் நம்பர் என்னது 8, அப்போ 8xஐயும் தேர்ட் நம்பர் என்னது 12, அப்போ 12xஐயும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இது பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 2400 கிடைக்குதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து 4 டேபிள் அடிக்கணும். இது வந்து ஒரு 3 டைமோ, இது வந்து ஒரு 600 டைமும் வரும். அடுத்து இது வந்து ஒரு 2 டைம் வரும், 4 டேபிளில் கட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ இது வந்து ஒரு டைமு 20, 5, 0. அப்போ இது என்ன பண்ணலாம், இதை ஒரு டைம் அடிக்கலாம், இதை வந்து 50 டைம் அடிக்கலாம், இதை ஒரு டைம் அடிக்கலாம், இதை 25 டைம் அடிக்கலாம். அப்போ எக்ஸு எக்ஸ் ஸ்கொயராக மாறிடும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 25னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். நமக்கு செகண்ட் நம்பர் கேட்குறான். ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் நம்பர். அப்போ 9x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 9 × 5 என்னது நமக்கு 45. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 45. ஓகேங்களா? அடுத்து 6th கொஸ்டின் போகிறோம். 3 நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ. 3 நம்பர்ஸ் இருக்குது கைஸ், இந்த ரேஷியோவில் இருக்குது. 1/2, 2/3, 3/4, 1/2, 2/3, 3/4. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னது எப்பயுமே ஒன்று தான், ரேஷியோ வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறேன், கீழே எல்லாத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுக்கும்போது இந்த 2 வந்து நான் வந்து 12 மாறுறதுக்கு என்ன பண்ணுறேன், 2 வந்து 12 மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இதை நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த 2, 3 நாளைக்கு எப்படி 12 வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் போதும். 2, 3, 4 அதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 டைமு, 3 டைமு, 2 டைமு, அப்போ 2, 3, 6, 6, 2, 12 அப்படி நமக்கு கிடைக்குமா? ஸோ இந்த 2 வந்து 12 மாதத்துக்கு நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும், 6. இந்த 3 வந்து நான் 12 மாதம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ நான் 2ஐயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 8. அடுத்து இந்த 4 வந்து நான் வந்து 12 மாதம் அதுக்கு நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு 3 வந்து இன்னொரு 3 போட்டோம்னா 3 3 சார் 9. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, இந்த கேள்விக்கான ரேஷியோ என்ன, 6:8:9. இப்போ என்ன சொல்கிறான், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட்டுக்கும் அந்த ஸ்மாலஸ்ட்டுக்கு வந்து 36 தான். அதாவது என்னென்னா 9x - 6x இஸ் ஈக்குவல் டு 36 தான். எனக்கு அவன் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ இது எனக்கு 3x வருமா, 3x இஸ் ஈக்குவல் டு 36, x இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ நான் என்ன பண்ணணும், 6 × 12 72. அடுத்து 8 × 12 72, 74, 76, 86, 96. அடுத்து 9 × 12, 9 × 12 எவ்வளோ, 9 × 10 12 வந்து 120னா 120ல் 12 போச்சுன்னா 102, சாரி 108. அவ்வளோதான் கைஸ், 72, 96, 108 இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் போகிறோம். வாட் இஸ் there is a ratio of 5:4 between 2 numbers. இந்த நம்பர்ஸுக்கு இடையில் 5:4 இருக்கான். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறான்னா, there is a ratio of 5:4. 2 நம்பருக்கு இடையில் 5:4 இருக்கான். அவன் அடுத்து என்ன சொல்கிறான், if 40% of the first number is 12, then what would be the 50% of the second number? ஸோ நம்ம இது எப்படி போடலாம்,
என்ன கொடுத்துருக்கான், there is a ratio of ரெண்டு நம்பருக்கு நடையில் 5x into 4x இருக்கான், 5x is to 4x இருக்கான். இதுதான் இந்த ரெண்டு நம்பரான். ஸோ என்ன சொல்கிறான், 40% ஆஃப் த ஃபஸ்ட்டு நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரில் 40% இருக்குது தெரியுமா, அதாவது 5xல் அது எதுக்கு ஈக்குவல்னா இஸ் 12. இது 12. அப்போ அவன் என்ன கேட்குறான்னா வாட் வுட் பி தி, இதுதான் 12, இதுதான் எனக்கு அவன் கொடுக்கப்பட்ட கண்டிஷன். இதில் தான் நான் என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இதை வந்து 2 டைம் போட்டேன்னா இது எனக்கு 5 டைமாக மாறிடும். இது அடிபட்டு போச்சுன்னா இது ஒரு டைமு இது 6ஆக மாறிடும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 6ன்னு கிடைக்கும். எனக்கு அவன் என்ன கேட்குறான், எனக்கு 50% ஆஃப் தி செகண்ட் நம்பர் என்னென்னு கேட்டிருக்கான். 50% ஆஃப் தி செகண்ட் நம்பர். எனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் நம்பர் என்னென்னு தெரியணுமா. அப்போ செகண்ட் நம்பர் என்னது 4x. அப்போ எனக்கு ஒரு எக்ஸ் வந்து 6னா அப்போ 4x எவ்வளோ, எனக்கு 24. ஸோ அப்போ இதில் வந்து 50%னா என்ன அர்த்தம், இதில் 50%னா இதில் பாதி தானே அர்த்தம். ஸோ அப்போ 12 தான் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர். அடுத்து உங்களுக்கு ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் இருக்குது. அந்த 3 ஹோம்ஒர்க் சம்மே பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து 16 கிடைக்கும், செகண்ட் கொஸ்டினுக்கு 15 கிடைக்கும், அடுத்த கொஸ்டினுக்கு வந்து 12 அண்டு 4 கிடைக்கும், அடுத்த கொஸ்டினுக்கு 9 அண்டு 6 கிடைக்கும். ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் போட்டு பாருங்கள். the ratio of number of boys to girls of a school, இந்த மாதிரி சம பாருங்களேன். இப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பாய்ஸு கேர்ள்ஸு பார்த்துருப்பீங்க, சில விஷயம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அடிஷனாக ஒரு இது ஆட் ஆச்சுன்னா அதனால் ரேஷியோ வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த கான்செப்ட் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கூலில் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 504 பேர் இருக்காங்க டோட்டலாக. அதில் பாய்ஸ் வந்து 13ஆகவும் கேர்ள்ஸ் வந்து 11ஆகவும் இருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, அடிஷ்னலாக 12 மோர் கேர்ள்ஸ் ஆட் ஆனாங்கன்னா ரேஷியோ என்ன ஆகுது. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ரேஷியோவை கூடுதலோ மைனஸோ நடந்தால் நமக்கு வந்து ஆகக்கூடிய புது ரேஷியோவை கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தட். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 504 எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிடணும். அப்போ 13 டிவைடட் பை 24 எப்படி வந்துச்சு, பாய்ஸையும் கேர்ள்ஸையும் இவனுடைய ரேஷியோஸ் எத்தனை நமக்கு 24 கிடைக்கும். அதையும் நம்ம 504ஓட போடணும். அப்போ இது நமக்கு 12 டைம் வரும், இது நமக்கு 252 டைம் வரும், இது நமக்கு 6 டைம் வரும், இது நமக்கு 126 டைம் வரும், இது நமக்கு ஒரு டைம் வரும், இது நமக்கு 21 வரும். ஸோ அப்போ 13ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 13ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 273 வரும். அப்போ 504ல் டோட்டல்னா 223 எவ்வளோ, 223 போட்டோம்னா ஒரு டைமு, 10ல் 2 போனால் 8, 4ல் 2 போனால் 2. அப்போ 281 பேர் என்னது, 281 பேர் கேர்ள்ஸ். சாரி கைஸ், தப்பாக போட்டேன். இல்லை 231. எப்படி 231னா இந்த 273 கரெக்டு தானே, 273 கரெக்டு. அப்போ என்ன பண்ணணும், 273 கரெக்டுன்றதும் நம்ம இப்போ கேர்ள்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து 13 × 21 273ங்கும் போது அப்போ 11 × 21 எவ்வளோ, 11 22. அப்போ 231 தானே. ஓகே, இதை நம்ம 231. இப்போ நமக்கு பாய்ஸோட வேல்யூ இது, கேர்ள்ஸோட வேல்யூ இது. இப்போ இப்படி போட்டால் நமக்கு ஆன்சர் வரணும்ல. 504ல் பாய்ஸ் வந்து 273னா 4ல் 3 போனால் 1, 10ல் 7 போனால் 3, இது 4ல் 2 போனால் 230. கரெக்ட். நான் இந்த இடத்துல 223 போட்டிருப்போம் போல், 273க்கு. ஓகே, அப்போ நமக்கு பாய்ஸு கேர்ள்ஸு தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன சொல்கிறான், பாய்ஸோட வேல்யூ இங்கே எழுதுங்க 273, கேர்ள்ஸோட வேல்யூ எவ்வளோ 231. எனக்கு அடிஷ்னலாக 12 மோர் கேர்ள்ஸ் ஆட் ஆகிறாங்க. அப்போ எனக்கு ரேஷியோ என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணணும்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 273 அப்படியே இருக்கும். இந்த 231 + 212 வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 3 1 4 2 243 273 கிடைக்கும். இதை நம்ம எப்படி ஃபர்தராக டிவைட் பண்ணணும்னா இது வந்து நமக்கு ஒரு இதுக்கு தான் நமக்கு அந்த HCF LCF கான்செப்டில் வந்து நமக்கு வந்து ஒன்று பார்த்துருப்போம். என்னென்னா இப்போ இந்த 273 243ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு டைம் போட்டால் 243 வரும். அடுத்து இன்றைக்கி 0 வந்துடும். 7 4 போச்சுன்னா 3. அடுத்து 243, இதை ஒரு 8 டைம் போட்டோம்னா 240 வரும். ஸோ இங்கே ஒரு 3 வரும். அப்போ இங்கே 30, அடுத்து வந்து 10 3 30 அப்படின்னு கிடைக்கும்.
நானே பாருங்கள் இந்த இடத்துல 3க்கு வருமானு செக் பண்ணாமல் நான் பாட்டிக்கு இவ்வளோ பெருசாக போட்டேன். இருந்தாலும் போட்டுக்கலாம், பரவாயில்ல. இது வந்து 90 1 டைம் வரும், இது வந்து 80 1 டைம் வரும். ஸோ அப்போ 91:81 தான் இப்போ புதுசாக ஃபார்ம் ஆகிருக்க ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு, 13 11 இருந்துச்சு. 12 மோர் கேர்ள்ஸ் ஆட் ஆனனால நமக்கு 91 81 மாறிடுச்சு. அடுத்து 9வது கேள்வி, ஒரு கிளாஸ் ரூமில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து என்ன ரேஷியோவில் இருக்காங்க, 5:7 ரேஷியோவில் இருக்காங்க. 9 பேர் வந்து இது அதிலிருந்து விலகி போகிறாங்க. அப்போ அந்த ரேஷியோ வந்து 7:11 மாறுது. ஸோ நீங்கள் இதுக்கு எப்படி போடணும், 5xங்கிறது பாய்ஸு, 7xங்கிறது கேர்ள்ஸு, அதில் 9 பேர் வந்து லெஃப்ட் ஆகிறாங்க, 9 லெஃப்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் தம். இதில் ஒரு 9 பேரும் இதில் ஒரு 9 பேரும் வெளியே போகிறாங்க. அப்போ நமக்கு 7:11 மாறிடுது. இப்போ என்ன கேட்குறான்னா, இதில் நான் கண்டுபிடிச்சி பாய்ஸோட வேலையும் கண்டுபிடிக்கணும், கேர்ள்ஸோட வேலையும் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸாக கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன ஆகும், இந்த 11 இங்கிட்டு வந்துடும். ஸோ 5x - 9, அடுத்து இங்கே 7 இங்கிட்ட இருக்கும், இங்கே 7x - 9. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 55x - 99 = 49x -9 63. அப்போ 49 வந்து இந்த சைடு போச்சுன்னா மைனஸாக மாறிடும். மைனஸாக மாறிச்சுன்னா இது வந்து நமக்கு ஒரு 6x. ஸோ 99லேருந்து 63 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9ல் 3 போனால் 6, 9ல் 6 போனால் 3, 36 கிடைக்கும். ஸோ அப்போ இது ஒரு டைமும் இது வந்து 6 டைமும் வரும். அப்போ x = 6. ஸோ என்ன கேட்குறான், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்குறான். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து 7x, பாய்ஸ் வந்து 5x. அப்போ நம்ம இதில் போட்டால் நமக்கு 2x வரும். ஸோ அப்போ 2x 2 6 வந்து என்ன நமக்கு 12. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு என்னென்னா 12. டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 12. டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 12. ஓகே, நம்ம இந்த கொஸ்டினை பார்த்தாச்சு. இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்துருப்போம். இப்போ நமக்கு இங்கே வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக்கில் பார்த்துருப்போம். இங்கே என்ன புதுசாக பார்க்க போகிறோம்னா, நமக்கு வந்து இன்கமுக்கு ஒரு ப்ரொப்போஷனை கொடுத்துருவாங்க, ஐ மீன் ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்க, எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் சம்பந்தம் எப்படி போடணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா இந்த மாதிரி கொடுத்து நம்ம பியோட இன்கம் கேட்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்கமுக்கு வந்து எக்ஸை வச்சுக்கணும், இன்கமுக்கு வந்து எக்ஸை வச்சுக்கணும், எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து நம்ம ஒய்யை வச்சுக்கணும், எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம ஒய்யை வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்கம்னு எடுக்கும்போது P&Q எவ்வளோ இருக்குன்னா 3x 4x, இதுதான் இவங்களுடைய இன்கம். இப்போ இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னா இது வந்து 2y 3y அப்படின்னு எடுக்கணும். இப்போ 2 பேருமே வந்து சேவ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா இப்போ 3xங்கிறது பியோட இன்கமாக இருக்கும் பட்சத்தில் 2yங்கிறது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும் பட்சத்தில் அவர் எவ்வளோ சேவ் பண்ணுறாருன்னா 6000 சேவ் பண்ணுறாரு. அதே Q என்ன பண்ணுறாரு, 4xங்கிறது அவருடைய சம்பளத்தில் இருந்து 3yன்னு செலவு பண்ணும்போது அவருக்கு பேலன்ஸ் இருக்கிறது தான் 6000, ஐ மீன் சேவிங். இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்கம் ஆஃப் பியை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இந்த மெத்தடில் போடலாம். ஸோ வந்து நீங்கள் நம்ம அல்ஜிப்ரா மெத்தட்லேயே போடலாம். இப்போ 3x இதெல்லாம் இருக்கா. ஸோ என்ன பண்ணணும், நான் வந்து எனக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும், எனக்கு வந்து இன்கம் ஆஃப் பி கண்டுபிடிச்சா போதும். அப்போ நான் எக்ஸை கண்டுபிடிச்சி எக்ஸை வந்து தெரியாத மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒய்யை வந்து வில்லனாக மாற்றணும். ஒய்யை வில்லனாக மாற்றும் போது இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நான் 2த்தையும் சேமாக கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பியை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது 3 3 9x, அடுத்து 2 3 6y, அடுத்து 3 6 18,000. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், க்யூவை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா 8x - 6y, அடுத்து வந்து 2 6 12. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஆகும், இது வந்து நான் இதை மைனஸ் ஆக்குறேன், இதை ப்ளஸ் ஆக்குறேன், இதை மைனஸ் ஆக்குறேன், எனக்கு இது அடிச்சு போயிடுமா. அப்போ 9xலேருந்து 8x போச்சுன்னா எனக்கு 1x, அடுத்து ஈக்குவல் டு 18,000லேருந்து 12,000 போச்சுன்னா எனக்கு 6000. ஸோ எனக்கு 6000 கிடச்சிருச்சு. ஆனால் பியோட இன்கம் என்ன, 3x. அப்போ 3 × 6000 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 18,000 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 18,000 கைஸ். அடுத்து இல்லையா, நான் இதை எந்த மெத்தடில் போடுறேன்னா, நீங்கள் இதை வந்து எந்த மெத்தடில் வேணால் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு இன்கம் வந்து 3xங்க, எனக்கு இன்கம் வந்து 3x. அதே மாதிரி பியோட இன்கம் 3x, ஒய்யோட க்யூவோட இன்கம் வந்து 4x.
இதிலிருந்து நான் 6000 கழிச்சிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்குமா? எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்கான்? 2:3ன்னு கொடுத்துருக்கான். நீங்கள் இந்த மெத்தடில் கூட போடலாம், உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் ஆனால் இதுங்கிறது உங்களுக்கு கான்செப்சுவலாக கரெக்டாக கொண்டு போகிறது. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ ஏ அண்ட் பிக்கு வந்து மந்த்லி இன்கம் வந்து 5:6ன்னு இருக்கும், மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3:4ன்னு இருக்கும். இப்போ வந்து மேலே இருக்கிறவர் வந்து 1800, கீழே இருக்கிற ஒரு 1600ன்னு சேகரிச்சாங்கன்னா மந்த்லி இன்கம் ஆஃப் பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம ரெண்டு ஸ்டெப்லேயும் போடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நமக்கு என்ன சொல்லலாம்? இன்கம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இன்கம் வந்து 5x 6x அப்படின்னு போடலாம். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன போடலாம்? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3x 4x அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ வந்து பியோட சேவிங் எவ்வளோனா 5x, சாரி தப்பாக போட்டேன், 5x 3x 4y. ஸோ 5x - 3y = 1800. அதே மாதிரி கியூவோட சேவிங் எவ்வளோனா 6x - 4y = 1600. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் அதே மாதிரி வந்து அல்ஜிப்ரா மெத்தடே போடலாம். அதாவது என்ன சொல்லலாம்? இப்போ நமக்கு மந்த்லி இன்கம் ஆஃப் பி தான் கேட்குறான். மந்த்லி இன்கம் ஆஃப் பி கேட்டால் நமக்கு எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஒய்யை தான் வில்லனாக மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? பியை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 4 5 20x, அடுத்து 3 4 12y. அப்போ 18 × 4 எவ்வளோ? 18 × 4. 4 8 32, 3 1 4 4 72. அப்போ 7200. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? கியூவை வந்து நான் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 6 18x. அதே மாதிரி 4yக்கு வந்து நமக்கு 12y மாறிடும். அப்போ 16 × 4 எவ்வளோ? 16 × 4. 16 × 4 வந்து எவ்வளோன்னா, இப்போ இதை வந்து நான் சாரி தப்பாக சொல்லிட்டேன். 16 × 3. 16 × 3னா 3 6 18, 1 1 3 3 4 48. ஸோ நமக்கு இங்கே 48 வரும் கைஸ், 48. ஓகேவா? அப்போ 3 16 48 0 0. ஓகேவா? ஸோ இதை நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து ப்ளஸ் ஆக்கிடணும், இதை மைனஸ் ஆக்கிடணும். அப்போ இது அடிச்சிடும். அப்போ நமக்கு இதில் 2x கிடைக்கும். அப்போ நமக்கு 0 0. 12ல் 8 போனால் எவ்வளோ? 12ல் 8 போனால் 4. அடுத்து 6ல் 4 போனால் 2, 2400 வரும். இது ஒரு டைமும், இது வந்து 1200 டைமும். அப்போ x = நமக்கு 1200 வரும் கைஸ். அப்போ பியோட சேலரி எவ்வளோ? 6x. அப்போ 12 × 6 × 100. இதை நான் புரிஞ்ச மாதிரி போட்டேன். இதை நம்ம இப்படி போட்டுருக்க வேணாம், குழப்பி விட்டுரும். ஸோ வந்து 6 × 1200. 6 × 1200. 6 12 வந்து 72, 1 2 7200. இதுதாங்க இந்த கேள்விக்கான ஆன்சர். இல்லையா? இதை நீங்கள் எப்படி போடணுன்னா, நீங்கள் செகண்ட் ஸ்டெப் வரை போட்ட மாதிரி இருந்தால் 5xங்கிறது ஏவோட சேலரியாக இருந்து, 6xங்கிறது பியோட சேலரியாக இருந்து, அவரோட சேலரியிலிருந்து அவருடைய சேவிங்கை கழிச்சா, பியோட சேலரியிலிருந்து பியோட சேவிங்கை கழிச்சா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்குமா? அந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரேஷியோவில் இருக்கும்? 3:4 ரேஷியோவில் இருக்கும். இது நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். எக்ஸோட வேல்யூ வச்சு நீங்கள் 6x கண்டுபிடிச்சி தான் ஆகணும். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷமாக நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க, ஸ்கூல்லேருந்து போட்டுகிட்டு இருப்பீங்க. அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ வந்து நீங்கள் இதையே போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. அடுத்து வந்து இப்போ காயின் சம் இருக்கும். இப்போ காயின் சம் வந்து இப்போ என்கிட்ட 10, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிச்சைக்காரன் வந்து என்கிட்ட வந்து 100 காயின் இருக்குடா, 100 காயின் இருக்குது, நான் தான் பணக்காரன் அப்படிங்கிறான். இன்னொருத்த வந்து என்கிட்ட ஒரே ஒரு நோட்டு இருக்குது, அது வந்து 100 ரூபா நோட்டு, நான் தான் பணக்காரன் அப்படிங்கிறான். ஸோ அப்போ இதில் யார் பணக்காரன் அப்படின்னு பார்க்கும்போது, மதிப்பு வைஸ் பார்க்கும்போது நமக்கு இதுதான் கரெக்டு. ஸோ அப்போ எப்பயுமே மதிப்புங்கிறது குவான்டிட்டியை பொறுத்து இருக்காது, அதனுடைய அந்த குவாலிட்டியை பொறுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு 2 பாட்டு இருக்கா? இந்த 2 பாட்டில் வந்து இதில் வந்து 25 பைசா, 1 ரூபா, 50 பைசா, 25 பைசா இருக்குது. இதுலேயே அதே மாதிரி 1 ரூபா, 25 பைசா, 50 பைசா இருக்குது. இப்போ இதில் வந்து எனக்கு இந்த சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு இவன் டோட்டல் வேல்யூன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் வேல்யூ சம்திங்னு கொடுத்துட்டானா எனக்கு அவன் என்ன கேள்வி கேட்பானா, இது எத்தனை காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்பான். அதுக்கு கொஸ்டின் அவன் என்னென்ன கொடுத்துருப்பான்? எனக்கு அவன் ரேஷியோ கொடுத்துருப்பான். இந்த எண்ணிக்கையில் இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருந்தானா அதை நம்ம ஈக்குவேட் பண்ணி நம்ம அங்கே கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணணுன்னா, நமக்கு இந்த டோட்டல் வேல்யூ வந்து ருப்பீஸில் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் வேல்யூ வந்து ருப்பீஸில் இருக்குன்னா இங்கே இருக்கிற எல்லாமே நம்ம ருப்பீஸாக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 ரூபாயாக தான் இருக்கும். 50 பைசாங்கிறது நமக்கு என்னவா மாறும்னா 0.5 ருப்பீஸாக மாறும். 25 பைசாங்கிறது நமக்கு என்னவா மாறும்? 0.025 அப்படின்னு வரும். 0.025 அப்படின்னு வரும். 20 / 4 ஒரு டைமு 20 பைசா, 200 பைசா.
20 பைசாங்கிறது 100 பைசாவில் எவ்வளோ ஒரு டைம் 5 டைம் 25 பைசாங்கிறது 100 பைசாவில் எவ்வளோனா ஒரு டைம் 4 டைமு. ஸோ 1 4 போச்சுன்னா 2 4 சார் 8 2 0.5 0.25 கைஸ் தப்பாக சொல்லிட்டேன். 0.025 0.25 இப்படி தான் மாற்றணும். அதே மாதிரி இங்கிட்ட அதே மாதிரி தான் டோட்டல் காயின்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த டோட்டல் காயின்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை வச்சு போட்டுறணும். ஸோ இதுதான் நம்ம சம்முக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும் பாருங்களேன். இப்போ ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் வந்து 3 டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. என்னென்ன காயின்ஸு? 1 ரூபா காயினு, 50 பைசா காயினு, 25 பைசா காயினுன்னு சொல்லிட்டு 3:8:20 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 ரூபா காயின் வந்து 3x இருக்கான். ஓகேங்களா? அடுத்து 50 பைசா காயின் இருக்குல்ல, அந்த 50 பைசா காயின் வந்து 8x இருக்கான். நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த 50 பைசா வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ருபீஸாக மாற்றிடலாம். 50 பைசாங்கிறது நமக்கு என்னவா மாறிடும்? 0.5 ருபீஸாக மாறிடும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 0.50 பைசா வந்து நமக்கு 8x இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான், 25 நான் வந்து எப்படி ருபீஸாக மாற்றுறது? 0.25. அடுத்து என்ன சொல்கிறான், 25 பைசா வந்து எனக்கு 20x இருக்குங்கிறான். ஸோ என்னென்னா நமக்கு இதுலேயே தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த 3ங்கிறது அது அதனுடைய கவுண்ட்டு, இந்த எக்ஸுங்கிறது அதனுடைய மதிப்பு. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் சேர்த்தும்போது 1 ரூபா எவ்வளோ இருந்தாலும் 1 ரூபா எவ்வளோ இருந்தாலும் அதனுடைய டோட்டல் மதிப்பு தான் இது. அதே மாதிரி இந்த 0.5 × 8x என்ன அர்த்தம்னா, இந்த 50 பைசா வந்து எவ்வளோ மதிப்பில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வந்து நம்ம வெறுமனே இந்த 8 மட்டும் வச்சோம்னா என்ன அர்த்தம்? 8 மட்டும் வச்சோம்னா அது என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 8ஐயும் எக்ஸையும் சேர்த்தும் போது அது என்ன சொல்லலாம், அது எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எண்ணிக்கையையும் இந்த வேல்யூவையும் சேர்த்தும் போது நமக்கு ஒரு மதிப்பு வருது தெரியுமா? அதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ என்ன பண்ணணும், இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் தானே இருக்குது. அப்போ 3x + 0.5 × 8 வந்து என்னென்னா நமக்கு 4x மாறிடும். அப்புறம் 0.25 × 20 வந்து நமக்கு என்னவா மாறிடும்னா 0.25 × 20 0.25 × 20 வந்து நமக்கு வந்து 5 மாறிடும். ஸோ அப்போ 5x ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறான், 372ங்கிறான். எனக்கு அவன் டோட்டல் நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். டோட்டல் நம்பர்னா எனக்கு 1 ரூபா காயின் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து ஒரு ரூபா காயின் எவ்வளோ இருக்குது, 50 பைசா காயின் எவ்வளோ இருக்குது, 25 பைசா காயின் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு டோட்டல் காயின் சொல்லி தான் கேட்குறான். சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் கேட்குறான். ஸோ இதை நான் ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 9 12x ஈக்குவல் டு 372. எனக்கு இது ஒரு டைமும் எனக்கு இது வந்து 31 டைம் வரும். ஸோ x ஈக்குவல் டு எனக்கு 31. எனக்கு என்னென்னா எனக்கு வந்து 3xங்கிறது எது, 3xங்கிறது 1 ரூபா, 8xங்கிறது எனக்கு 50 பைசா. அடுத்து வந்து எனக்கு 20xங்கிறது என்னது, 20xங்கிறது எனக்கு வந்து 25 பைசா. இது எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணேன்னா எனக்கு 31x வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், 31x வருது கைஸ். அப்போ நான் வந்து 31x வருதா, நான் எக்ஸோட வேல்யூ என்னது 31. அப்போ 31 × 31 போட்டோம்னா நமக்கு 31 93 961. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 961 இருக்குது. மறுபடியும் அந்த சம்மை ஒருக்கா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா. இன்னொரு பேக்கில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. 1 ரூபா, 50 பைசா, 25 பைசா. எந்த ரேஷியோவில் இருக்குது, 2:3:4ங்கிற ரேஷியோவில் இருக்குது. டோட்டல் வேல்யூங்கிறது 180. இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, ஸ்பெசிஃபிக்காக எனக்கு 50 பைசா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்குறான். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த 2 3 4ங்கிறது ரேஷியோ. அதே 2x 3x 4xங்கிறது எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 2xோட நான் வந்து 1 மல்டிப்ளை பண்ணுறேன்னா 1 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 ரூபாயோட மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சு போயிடும். இந்த 3xோட நான் வந்து எவ்வளோ 1/2 மல்டிப்ளை பண்ணுறேன்னா, இல்லாட்டி வந்து 0.5 மல்டிப்ளை பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ இது இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். எவ்வளோ வந்து எனக்கு வந்து 3 ரூபா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அடுத்து 50 பைசா எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். இதை நான் 4xோட ஒரு 0.25 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வந்து 25 பைசா இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் இது எல்லாத்தையும் கூட்டும்போது எனக்கு எவ்வளோ வருதான், எனக்கு வந்து 180 ரூபா வருதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2x அடுத்து 3 × 0.5 × 3 வந்து எவ்வளோன்னா 3 பைசா 15 1. அப்போ 1 ரூபா. அப்போ 1.5x ஓகேங்களா. அடுத்து இந்த 4x × 0.25. ஸோ 0.25 × 4 எவ்வளோ நமக்கே தெரியும் தான், 1ன்னு தெரியும். ஸோ அப்போ இது எக்ஸாக மாறிடும். ஓகேவா கைஸ், எக்ஸாக மாறிடும் ஈக்குவல் டு 180. அப்போ 3 4 5.5x ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ, நமக்கு வந்து 180 தான். அப்போ 55
ஒரே நிமிஷம் இடிக்குது காசு எனக்கு. 1.5x. ஓகே கேஸ், என்ன தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இங்கே 5.5 போட்டிருக்கோம். நல்லா பாருங்களேன், இங்கே 2x இருக்குது, இங்கே 3x இருக்குது. 3xோட 1.5x வரும்போது நமக்கு 4.5x தான் வரும். ஸோ இந்த 4.5x அப்போ என்ன ஆகும், நமக்கு 4.5x = 180 கிடைக்குமா? அடுத்து என்னென்னா, இந்த 4.5 இருக்குல்ல, இந்த பாயிண்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நான் இங்கேயே 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 445 180 1800. இது ஒரு டைமும் இதை வந்து நான் 4x எடுத்துக்கலாம். அப்போ x = எனக்கு என்னது 40. இப்போ கொஸ்டின் என்னென்னா, எனக்கு 50 பைசா காயின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். காயின்ஸ் மட்டும் வேணும்னா இதில் எவ்வளோ 3x தான். ஸோ அப்போ அந்த 3xல் இந்த 3 × 40 வந்து எவ்வளோ, 3 × 40 வந்து 120. அவ்வளோதான் கைஸ், நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி, ஒரு பேக்கில் வந்து 250 காயின்ஸ் இருக்கா. இங்கே பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸை கொடுத்துட்டான். அதில் ₹1 50 பைசா 25 பைசா இவ்வளோன்னு கொடுத்துட்டான். என்ன ரேஷியோவில் இருக்குது, 8 4 3. நம்பர் ஆஃப் 50 பைசா காயின்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். ரொம்ப ஈஸியான சம்மு, ஏன்னா நமக்கு டோட்டல் காயின்ஸ் சொல்லி கொடுத்துட்டான். ஸோ என்ன சொல்லலாம், இதுதான் வந்து காயினுடைய ரேஷியோ. இந்த காயினுடைய ரேஷியோவோட நம்ம என்னத்தை ஆட் பண்ணணும், காயினோட வேல்யூவை இதில் ஆட் பண்ணவே தேவையில்லை. சரிங்களா, காயினோட வேல்யூவை இதில் ஆட் பண்ணவே தேவையில்லை. இருந்தாலும் இது எப்படி போடலாம் அப்படிங்கிறது, ஏன்னா காயினோட வேல்யூ ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா 250 காயின் தான் கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இதை வந்து 250 காயின் இல்லை, ஒரு 8x 4x 3x அதை மூணுத்தையும் நான் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு டோட்டல் காயின் வேல்யூ கிடைக்குமா, டோட்டல் காயின் நம்பர் கிடைக்குமா? அப்போ 8 4 12 8 4 12 8 4 ஒரே நிமிஷம் கைஸ், 8 4 12. அப்போ எனக்கு இது என்னவா மாறும், இதை கொஞ்சமாக சால்வ் பண்ணுங்களேன். 8 4 12 15x = 280. கைஸ் எந்த இடத்துல போனோன்னு புரிஞ்சா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பளம்லாம் பாருங்களேன், என்ன கொடுத்துருப்பான், அந்த பேக்கில் 3 டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பான். அதே மாதிரி தான் இந்த ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துருப்பான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அதாவது அந்த காயினுடைய வேல்யூவான். அந்த காயினுடைய வேல்யூனா என்ன அர்த்தம்னா, எண்டு ப்ராடக்ட் இருக்கும் தெரியுமா. இப்போ இவ்வளோ காசுக்கு இருக்கும் அப்படின்னு, இப்போ 300 இருந்துச்சுன்னா, இப்போ 843 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 12 15 150 இருக்குன்னா, 150 இருக்குன்னா, 150 வந்து காயினோட வேல்யூவாக இருந்துச்சுன்னா, ₹1 வந்து ₹8 சமமாக இருக்குமா. அப்போ 50 பைசா வந்து ₹4 சமமாக இருக்குமா. அதே மாதிரி இப்போ இந்த ₹3 25 பைசாங்கிறது ₹3 சமமாக இருக்குமா. அப்போ 50 பைசா வந்து 50 பைசா இருக்குல்ல, 50 பைசா வந்து ₹4 சமமாக இருக்கணும்னா அது அப்போ எத்தனை டைம் வரணும்னா 8 டைம் வரணுமா. 8 டைம் வந்தால் தான் நமக்கு இது வரும். அதே மாதிரி இந்த 25 பைசா வந்து நமக்கு இந்த ₹3 வரணும்னு நம்ம என்ன பண்ணணும், 4 8 12 டைம் வரணுமா. ஸோ அதுதான் நமக்கு இந்த 0.5ங்கிறது எப்படி வந்து 8ஆக மாறிச்சு, இந்த 0.25ங்கிறது நமக்கு எப்படி 12ஆக மாறிச்சு அப்படிங்கிறது இந்த கணக்கே. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து எனக்கு ₹1 காயின் வந்து எவ்வளோ இருக்குன்னா, ₹1 காயின் வந்து இது வந்து 8:4:3 இருக்குது. ஓகேங்களா, இப்போ எத்தனை ₹1 காயின் சேர்ந்தா இங்கே 8ஆக மாறும், 8 ₹1 காயின் சேர்ந்தது எனக்கு இங்கே 8ஆக மாறும். இங்கே ₹4 நான் போடுறேன்னா எத்தனை வந்து 50 பைசா சேர்ந்தா இங்கே 4ஆக மாறும்னா, எத்தனை 50 பைசா சேர்ந்தா இங்கே 4ஆக மாறும், 8. ஓகேவா, அடுத்து எத்தனை ₹3 சேர்ந்தா, எத்தனை எத்தனை 25 பைசா சேர்ந்தா நமக்கு இங்கே ₹3 மாறும், 4 8 12 வரணும். அப்போ நமக்கு ரேஷியோ என்ன, இதுதான் நமக்கு ரேஷியோ 8:8:12. அதாவது என்னென்னா 2:2:3 தான் நமக்கான ரேஷியோ. இது என்னது, காயின் நம்பர்ஸனுடைய ரேஷியோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து த ரேஷியோ ஆஃப் தர் வேல்யூஸ் அதை விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எனக்கு 2x + 2x + 3x = எனக்கு 218 கிடைக்கும். 7 x = 280. இது ஒரு டைமும் இது 40 டைமும் வரும். அப்போ நமக்கு x = என்னது 40. இப்போ என்ன கேட்குறான் கொஸ்டின், நம்பர் ஆஃப் 50 பைசா காயின்ஸ் கேட்குறான்.
ஸோ 50 பைசா காயின்ஸுங்கிறது என்னது இந்த 2x தான். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ நமக்கு 80 50 பைசா காயின்ஸ் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நம்ம இதோட வந்து ரேஷியோனுடைய செகண்ட் வீடியோ முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரேஷியோனுடைய தேர்ட் வீடியோ முடிஞ்சு போச்சு. ரேஷியோனுடைய ஃபோர்த் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஜஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஏஜஸ் கான்செப்ட் பார்த்ததுக்கப்புறம் சில மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ் நம்ம அதில் கவர் பண்ணிடலாம்.